5வது அத்தியாயம் 96வது வசனத்தில் கடலில் வேட்டையாடுவதும் அதன் உணவும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று திருக்குர்ஆனில் கூறுகையில் சிலர் நண்டு சாப்பிடுவது ஹராம் என்று கூறுகின்றார்கள். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நண்டு சாப்பிடுவது ஹராம் என்று சொல்றாங்க. குர்ஆன்ல 596 வசனத்தை ஆதாரமா காட்டுறாங்களாமா? காட்டுறாங்க வளருக்கு. 596 வசனம் நண்டு சாப்பிடுறது ஹராம்னு சொல்லல, நண்டு சாப்பிடுறது ஹலால் என்று சொல்லுது. 596 வசனம் என்ன சொல்லுது? நண்டு சாப்பிடுறது ஹராம் என்று சொல்வதாக அவங்க சொல்றாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றாங்க? உஹில்ல லக்கும். அந்த 596 வாசிக்கிறேன். உஹில்ல லக்கும், உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது. உஹில்லனா ஹலால். உஹில்ல லக்கும், உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது. சைதுல் பஹரி, கடலில் வேட்டையாடி உண்பது ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது. கடல்ல நீங்க எதெல்லாம் பிடிக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு ஹலால். 596 என்ன சொல்லப்படுது? கடல்ல வேட்டையாடுகிற எல்லாமே உங்களுக்கு ஹலால். நண்டு, சுறா, திருக்க, திமிங்கலம், என்னென்ன நீங்க கடல்ல கிடைக்கிறதோ எல்லாமே ஹலால். விரும்பினா தின்னுங்க, திங்காம போங்க, அது ஒரு விஷயம். விருப்பம் இல்லாட்டி திங்கணும்னு ஒன்று கட்டாயம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடும்பு கறியை நமக்கு ஹலால் ஆக்குனாங்க, அவங்க திங்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. அப்ப அவங்க ஹலால் ஆக்குனதெல்லாம் திண்டு ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனா ஹராம்னு சொல்லிடக்கூடாது. அப்ப நண்டு என்பது கடல்ல உள்ளது தானே. எது உங்களுக்கு ஹராம் என்று கேட்டால், கடலா இருந்தாலும் வெளியே இருந்தாலும் நமக்கு கேடு செய்துன்னு வைங்க, அது ஹராம் ஆயிரும். கடல்ல உள்ள ஒண்ணு இருக்குது, இதை சாப்பிட்டா செத்து போயிருவோம், அது சாப்பிடக்கூடாது. விஷஜந்து இருக்கும், அதை சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி உள்ளதை கழிச்சிக்கிறணும். அப்ப கடல் வாழ் உயிரினங்களா இருந்தாலும் வேற ஒரு தானியங்களாவே ஒரு இலையா இருந்தா கூட விஷ செடியை சாப்பிடலாமா? அந்த மாதிரி தவிர்த்துக்கிறதுக்கு கடல்ல இருக்குது. அப்படி உள்ளது இருந்தால் நீங்க தவிர்த்துக்கணுமே தவிர, அது இல்லை என்று சொன்னா மார்க்கத்தில் தடை என்று சொல்லி எந்த உணவையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, கடல்ல கழிக்க கூடாது என்றுதான் 596 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, நாங்கள் கடல்ல பிரயாணம் பண்ணி போறோம், குடிப்பதற்கு வைத்திருக்கிற நல்ல தண்ணீர் செலவழிந்து விட்டது, தொழுக நேரம் வருது, ஒழு செய்யணும். அப்ப கடல் நீரை எடுத்து நாங்க ஒழு செஞ்சுக்கலாமா? கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது நல்ல தண்ணி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அது தண்ணி கிடைக்காது, கடல் தண்ணி இருக்கும், எட்டி எடுத்துக்கலாம். அப்ப கடல் நீரை நாங்கள் எடுத்து அதில் ஒழு செஞ்சால் அந்த ஒழு கூடுமா, தொழுவலாமான்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் பஹ்ரு தஹூருன் மாவுஹு ஹில்லுன் மைத்ததுஹு. இந்த கடல் இருக்குதே, அதுல உள்ள தண்ணீர் தூய்மை செய்யக்கூடியது, தாராளமா ஒழு செய்யுங்க. கேட்டது இது மட்டும்தான், கேட்காதுக்கு சேர்த்து சொல்றாங்க. அப்புறம் ஹில்லுன் மைத்ததுஹு, அதுல செத்து போனதையும் நீங்க சாப்பிடலாம். இது கேட்காது. கேட்டது ஒழு செய்யலாமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்காதுன்னு சேர்த்து சொல்றாங்க. ஒழுவும் செஞ்சுக்கலாம். கடல்ல செத்து போச்சுல, நம்ம அறுத்தா திங்கிற மீன்லாம் செத்து போய் தான் திங்கிறோம். அதிகமான மீன்கள் செத்து போன நிலை தான் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. கோழி, ஆடு அறுக்கிற மாதிரி அறுத்த சாப்பிடுறோம் இல்ல. அப்ப அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹில்லுன் மைத்ததுஹு, கடல்ல செத்தவைகளும் கூட உங்களுக்கு ஹலால் என்று கேட்காதுன்னு சொல்றாங்க. அப்ப கடல்ல நண்டு சாப்பிடக்கூடாது என்று மார்க்கத்தில் இருந்தா அத ரசூலுல்லாஹ் சொல்லாம இருந்திருப்பாங்களா? பன்றி சாப்பிடக்கூடாதுன்னு மார்க்கத்தில் சொல்லி இருக்குதுல, அப்ப நண்டை ஏன் சொல்லல? பன்றி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி நண்டு சாப்பிடாதன்னு ஒரு குர்ஆன் வசனம் இருக்குதா? நபியுடைய ஒரு ஹதீஸ் இருக்குதா? நண்டு சாப்பிடாத, திருக்க சாப்பிடாத, திமிங்கலம் சாப்பிடாத, சுறா சாப்பிடாத என்று, அதெல்லாம் நம்ம ஆளுக்கு மக்கூரு, ராலு சாப்பிடாத என்றெல்லாம் மக்கூரு கொண்டு இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க மதுஹப் கிதாபுகள்ல. இது குர்ஆன்ல உள்ளது இல்ல, ஹதீஸ்ல. அதுலயும் சட்டம் இப்படி சாபி சாப்பிடக்கூடாது, அனபி சாப்பிடலாம், அப்படி வேற. இந்த நண்டுகள்லாம் யாருக்கு? எல்லாத்துக்கும் ஹராம் இல்லையா? சாபிக்கு தான் கூடாது, அனபினா வெட்டலாமா? இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தை கூறு போட்டு வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிடலாம். கடல்ல உள்ள அனைத்தையும் அனைவரும் சாப்பிடலாம், உறுத்தல் இல்லாம சாப்பிடலாம். ஆடு கோழியை சாப்பிடுற மாதிரி என்ன செய்யலாம்? எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் சாப்பிடலாம். பிடிச்சா, மனசுக்கு பிடித்தால் சாப்பிடலாம், அதுக்கு தடை கிடையாது. 15